கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. இவ்வளவு பெருசா இருக்கு. இது அவர் கொடுத்த அட்ரஸ் தானே? இந்த அட்ரஸ்ல தான் அவங்க இருக்காங்களா? ஒன்றும் புரியலையே. சரி, நம்ம கேட்டு பார்த்துருவோம். இங்க அங்க ஒருத்தர் இருக்காரே, அவர்கிட்ட கேட்போம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். தம்பி, யாருப்பா நீங்க? என்ன வேணும்? இல்ல சார், இங்க வெற்றி சார். அட, வெற்றி தம்பி தேடி வந்திருக்கீங்களா? தம்பி, வெற்றி தம்பி இப்ப இங்க இல்லப்பா. அப்போ இது வெற்றி வீடு தான். இல்ல சார், வெற்றி சார் எப்போ வருவாங்க? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? வெற்றி தம்பி இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு இங்க வரமாட்டாங்க. அவங்க எல்லாரும் மறு வீட்டு விருந்துக்காக பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓ, ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கேன். அப்ப இன்னைக்கு வெற்றியை பார்க்க முடியாதும். சார், நான் வெற்றி சார் பார்க்கணும். அவர் எப்போ வருவாரு சொல்றீங்களா? தம்பி, எல்லாம் குடும்பமா போயிருக்காங்கப்பா. அதனால எப்போ வருவாங்க என்ன ஏதுன்னு எங்களுக்கு விஷயம்லாம் தெரியாதுப்பா. ஒரு 3-4 நாளைக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா என்னைக்கு திரும்பி வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. வெற்றி தம்பி நம்பர் இருந்தா நீங்க வெற்றி தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஆமா, வெற்றி சார் கொடுத்த விசிட்டிங் கார்டில் அவர் நம்பர் இருக்குமே. நம்ம அவருக்கே கால் பண்ணலாமே. அவர்கிட்ட நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லை ஏதாவது தப்பா நினைச்சிட்டா? டே மாறா, எவ்வளோ பேர் உன்னை தப்பா நினைச்சிட்டாங்க. இவர் யார் எவருன்னே தெரியாது. உன்னை தப்பா நினைச்சா என்ன? கேட்டுதான் பார்ப்போமே. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். நான் வெற்றி சாருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன் சார். சரிங்க தம்பி. மாமா, வெற்றி என்ன மாமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. மாமா ஆளை காணோம். ஃபோன் மாத்திரம் இங்கே இருக்கு. ஐயோ, ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கு போல இருக்கேன். எடுத்து யாருன்னு கேட்கலாமா? சிச்சி, அது தப்பு. மாமாவோட ஃபோன் எடுத்து நம்ம எப்படி கேட்குறது? அது ரொம்ப தப்பு இல்லை. இல்லை இருக்கட்டும், மாமாவே வந்து பேசட்டும். மாமா. அஞ்சு. மாமா உள்ளதா இருக்கீங்களா? ஆமா அஞ்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கோமா. கையெல்லாம் தண்ணியா இருக்கு. என் ஃபோன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் யாருன்னு பாருமா. மாமா, அது அஞ்சு, நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் ஃபோன் யாருன்னு மட்டும் பாரு. சரிங்க மாமா, இதோ இருங்க பாக்குறேன். சரிம்மா. என்ன ரிங் போயிட்டே இருக்கு. வெற்றி சார் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எடுப்பாரா இல்லை பிஸியா இருக்காரா? டேமாரா, உனக்கு எங்க போனாலும் லக்கே கிடையாது. இங்க மட்டும் என்ன நீ நினைச்சது கிடைச்சிருமா என்ன? சரி, இதுதான் லாஸ்ட். ஃபோன் எடுக்கிறாரான்னு பார்ப்போம். கீழே வச்சிட வேண்டியதும். மாமா, ஏதோ நம்பர்ல இருந்து கால். மாமா, நம்பர்ல இருந்தா ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கேன். அஞ்சு, அது கொஞ்சம் அட்டென்ட் பண்ணி யாருன்னு கேளு. சரிங்க மாமா. டேமாரா, உனக்கு தான் அதிர்ஷ்டமே கிடையாது. இப்ப மட்டும் என்ன புதுசா அதிர்ஷ்டம் அடிச்சிட்டப்பதான் என்ன இவர் எடுக்க மாட்டார். சரி, அதுவா கட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே கட் பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, என்ன யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை சிக்னல் கிடைக்கலையும் இருக்கலாம். இங்க சிக்னல் கிடைக்கல போல இருக்கு. சரி, நம்ம வச்சிருவோம். ஹலோ, வச்சிடாதீங்க அஞ்சலி, வச்சிடாதீங்க. மாறன், ஹலோ மாறன், மாறன் தானுங்க? எப்படிங்க அஞ்சலி என்ன இவ்வளவு நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க? அட என்னங்க, என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களை எப்படி என்ன நேர்ல பார்த்து மாறன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேங்க. என் குரலை கேட்டேன், அதுலயும் நீங்க மாறன்னு கண்டுபிடிச்சிங்களே, அதாங்க கேட்டேன். நீங்க மட்டும் என்ன என் வாய்ஸ் கேட்டதானே அஞ்சலின்னு கண்டுபிடிச்சிங்க? நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களங்க? இல்லைங்க, அது சரி விடுங்க. இதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. என்னன்னு தெரியல, உங்க வாய்ஸ் மண்டைக்குள்ளார நல்லா ஏறிடுச்சா. அதான்
இது உங்க நம்பராங்க? ஐயோ இல்ல இல்ல, இது ஏன் நம்பர்லாம் இல்ல, இது வெற்றி மாமாவோட நம்பர். ஓ ஓகேங்க. இல்ல அன்னைக்கு அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருந்தாருங்க, அதான் உங்க வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் எங்க வெளியில போயிருக்கீங்களாமே, வரதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும்னு உங்க செக்யூரிட்டி சொன்னாங்க. அஞ்சு, யாருமா? யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? யாரா? மாமா அது வந்து மாமா மாறன் மாறன் பேசுறாங்க மாமா. இவ்வளவு நாள் என் பேரை எனக்கே பிடிக்காம இருந்தது, ஆனா இவங்க சொல்லும்போது என் பேர் இவ்வளவு நல்லதா இருக்கா? மாறா உண்மையா நல்லதா இருக்கு. மாறனா? யாருமா? மாமா அதே மாமா, அன்னைக்கு என்ன காப்பாத்தினார்ல. ஏய் ஆமா மாமா, மாறன். ஐயோ சார், அவரை வர சொல்லிட்டு நம்ம இங்க வந்துட்டோமே. ஆ, அஞ்சு, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ண சொல்ல, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்றேன் மாமா. ஹலோ. சொல்லுங்க அஞ்சலி. அது மாமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுவீங்களாமா? 5 மினிட்ஸ் கழிச்சு கூப்பிடுறீங்களா? அதுக்கு என்னங்க, கண்டிப்பா 5 மினிட்ஸ் கழிச்சே கூப்பிடுறேன். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். சரிங்க, நீங்க வச்சிருங்க. ஹலோ, உங்ககிட்ட ஃபோன் இல்லையா? இல்ல இல்ல, என்கிட்டயும் இருக்கே, ஏன் கேக்குறீங்க? இல்லைங்க, அந்த ஃபோனுக்கும் நம்பர் இருக்கும்ல? அது நீங்க 5 மினிட்ஸ் கழிச்சு மாமாக்கு கூப்பிடுங்க, மாமா எடுப்பாங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தாங்க கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். நான் சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன். இல்ல இல்ல, தப்பெல்லாம் எடுத்துக்கலாம். சரி, நான் வச்சிடுறேன். மாமா வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க, நான் வைக்கிறேன். ஹலோ, அட ஏங்க, சும்மா ஃப்ரெண்ட்லியாக தாங்க நம்பர் கேட்டேன். இவங்க அதுக்குள்ள பயந்துட்டாங்களோ? டேய் மாறா, அப்புறம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நம்பர் கேட்டா அவங்க பயப்பட மாட்டாங்களோ? அப்படிடா. அப்பா, என்ன நெஞ்சு ஒரே படபடன்னு அடிச்சுக்குது. நான் எந்த தப்பு பண்ணலைங்க, எனக்கு எதுக்கு இவ்வளவு படபடன்னு இருக்கு? ஆமா, இவர் எதுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டாரு? ஆனா நான் நம்பர் கொடுக்கலையே, ஆனாலும் ஏதோ பயமாவே இருக்கு. ஒரே சுருக்கு கயிற விழியால மாத்துற அபி, ஏ அபி, அபி என்னடி பண்றீங்க? வாடி. அம்மா என்னம்மா இப்ப எதுக்கு வச்சுமா அபி அபின்னு கத்திட்டு கிடக்குற? அதான் உனக்கு துவைக்கிறது, அலசறது, பொய்யறது, காய வைக்கிறது, கழுவுறது, மூணு வருதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டேன்னு. அம்மா ராத்திரி ஆயிடுச்சுமா, சோத்தை தின்னுட்டு தூங்கணுமா, இப்பவும் வேலை வச்சிடாத தெய்வமே. இல்ல இல்லம்மா, வேலைலாம் எதுவும் இல்லடிச்சலும், இது வேறம்மா. எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணு, இன்னும் வெற்றி மாப்பிளையும் சக்தி தம்பியும் வரல, போய் அவங்கள மட்டும் கூட்டிட்டு வந்துருமா. சாப்பிட எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்களும் வாங்கன்னு ஒரு எட்டு கூட்டிட்டு வாமா. போமா. என்னது, அவனுங்களா நான் கூப்பிடணுமா? அடி பல்லல தட்டிட போறேன். அவன் இவன் சொல்லிட்டு இங்க பாரு, நீ இப்படி அவன் இவன் சொல்றது வேதாம்மா காதுல மட்டும் விழுந்தது அவ்வளவுதான், உன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவாங்க பாத்துக்க. என்னால கூட உனக்கு காப்பாற்ற முடியாதுடி, மரியாதை கொடுத்து பேசு. அவங்களாம் நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்க, இப்படி எல்லாம் பேசலாமா? நீ லூசம்மா நீனே. இனியன் மாமா தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள, அது என்ன வெற்றி நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? சும்மா நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. அடி நம்ம மாப்பிளைக்கு தம்பினா அவரும் நம்ம வீட்டு மாப்பிள்ள தான். இங்க பாரு, இந்த வியாக்கியானால கேட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். இந்த விளக்கம் வியாக்கியானால உனக்கு தேவையில்லாதது. நான் சொன்னது நீ செய். போமா, போய் 2 பேரும் கூட்டிட்டு வாமா. சாப்பிடறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க 2 பேர் தான் வரல. போமா. ஐயோ உயிரை வாங்குறானே. நான் இப்ப அங்க போனா ஏற்கனவே அவனுங்க 2 பேரும் எப்படா அவனுங்க கண்ணுல நான் படுவேன்னு பாத்துட்டு இருக்கானுங்க. பட்டா போதும் என்னை வச்சு துவச்சு அனுப்புறானுங்க. இது யாத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா அம்மா, ஈனியன் மாமா அக்காலாம் வந்துட்டாங்களாமா? இன்னும் இல்லம்மா, அவங்கள நான் போய் கூப்பிடுறேன், நீ போய் இவங்க 2 பேரும் கூட்டிட்டு வந்துருமா. ஐயா அம்மா, இது தானே நீ முதல்ல சொல்லணும். நீ என்ன பண்ணு, அவங்க 2 பேரும் நீ கூட்டிட்டு வாமா, நான் போய் ஈனியன் மாமாவையும் அக்காவையும் நான் கூட்டிட்டு வரேன். சரியா? நீ இப்படி போ, நான் அப்படி போறேன். அடியே தொடப்புக்கிட்டேன். என்னம்மா புசுக்குன்னு தொடப்புக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஏமா இப்படி திட்டுற? என்ன நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யற. இங்க பாரு, அங்கெல்லாம் நீ போய் கூப்பிட வேணாம், அங்க நீ போகவும் கூடாது. நான் போய் கூப்பிட்டுக்கிறேன், அம்மாக்கு தெரியும். நான் போய் அங்க கூப்பிட்டுக்கிறேன்,
நீ போய் இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாமா போமா மா நான் போய் அக்காவையும் மாமாவையும் கூப்பிடுறேம்மா நீ போய் அந்த மாப்பிளையும் அந்த தும்பியும் நீ கூப்பிடுமா போமா விளக்கு மாதிரி எடுத்து வளா பாரு ஏண்டி நான் என்ன சொன்னா அது செய்யாம இவ சொல்றது நான் செய்யணுமா அந்த பக்கம் போக கூடாதுங்கிற நான் போய் கூப்பிடுறேன் இங்க பாருடி இனியன நீ கூப்பிட போக கூடாது இனி சகனாவையும் நான் கூப்பிட்டுக்கிறேன் இவளுக்கு என்னத்த சொல்லி நான் புரிய வைக்கிறது ஏய் நான் சொல்றது நீ செய்தி போய் வெற்றி மாப்பிளையும் சக்தி தம்பியும் கூட்டிடா போ இங்கதான் எங்கேயும் வச்ச மறக்க மாதிரி எங்கன்னு தெரியலையே போறேன் நானே போய் கூப்பிடுறேன் வெற்றி வேற எந்த மூட்ல இருக்கானே தெரியல அவன் வேற நம்மள பார்த்தாலே ஒரு மார்க்கமாயிடுறான் இந்த தாடிக்காரன் நான் எப்ப கையில சிக்குவேன் என் கழுத்தை கரக்கரையான அறுக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கான் அது ஏத்தவளுக்கு புரியுதா நான் பாரு ஹலோ ஹலோ மிஸ்டர் வெற்றி தாடிக்காரோ என்ன எவனையும் ஆளை காணோம் ஒருவேளை ரூம்ல இல்லையோ அப்பாடா இவனுங்க ரூம்ல இல்லாதது நமக்கு நல்லது அம்மா கிட்ட போயிட்டு இந்த ரெண்டு தாடி மடங்களும் ரூம்ல இல்லைன்னு சொல்லிடலாம் எதுக்கும் இன்னொருக்க கூட்டு பார்ப்போம் வெற்றி வெற்றி டார்லிங் அப்பா இவன் இல்ல ஏன்னா நான் இப்படி கூப்பிட்டதும் முன்ன வந்து நிப்பானே அப்ப இங்க நிக்கலனா அவர் ரூம்ல இல்லைன்னு அர்த்தம் அந்த இன்னொரு தாடி மாடு தாடியனே அண்ணே தாடியனே ஹலோ யாராவது இருக்கீங்களா ஹலோ பாரு ரெண்டு தாடி மாடும் ரூம்ல காணுமே எங்க போயிருக்கீங்க ஒருவேளை நம்ம ஒரு ஆம்பளை பசங்களா தெருமுனையில இருக்க டீ கடையில தம் அடிப்பானுங்களே அந்த கேஸா இருப்பானுங்களே இவனுங்களும் இருக்கும் எந்த தெருமுனையில நின்று தம் அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல சரி தம்மெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு வரட்டும் நம்ம தப்பிச்சோம் அது வரைக்கும் சந்தோஷம் நல்ல வேலை இவனுங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டி நம்ம துவைச்சு எடுத்துருவானுங்களே நினைச்சேன் தப்பிச்சிட்டேன் அபி சீக்கிரம் சந்திரப்படம் ஓடி போயிடு கடற்கன்னு போய் சோத்த தின்னுட்டு ரூமுக்குள்ளார போய் பூந்துரு இதுக்கு மேல நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணாதடி அபி ஓடிடு கை புள்ள எங்க இருக்கு இங்கேதான் இருக்கேன் ரூமுக்குள்ள இருந்து சவுண்ட் வருது அப்ப இவ்வளவு நேரம் இவன் ரூமுக்குள்ளதான் இருக்கானோ ஐயோ அபி சிக்கிட்ட டார்லிங் ஓபி டார்லிங் இப்படி மாமா பார்க்க வந்துட்டு அங்கிட்டு திரும்பி நின்னா எப்படிமா ஓ மாமா பார்க்க வெக்கமா இருக்கும் வெக்கம் எனக்கு ஆமாமா ரொம்ப வெக்கம் தான் வெற்றி சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு அம்மா உன்னையும் அந்த தாடி அண்ணனையும் சாப்பிட கூப்பிட்டாங்க வந்துருங்க நான் போறேன் இருடி என்ன என்னமோ வந்தா சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறேன் நீ என்ன உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பியா மரியாதையா கூப்பிடுறீ இப்ப நான் என்ன வாடா போடனா கூப்பிட்டேன் மரியாதை தானே கூப்பிட்டேன் வெற்றிங்க வாங்குங்க எங்க வீட்டுலங்க சாப்பாடுங்க ரெடியா இருக்குதுங்க நீங்க வந்தீங்கன்னாங்க லபக்குங்க சாப்பிடலாங்க வாங்குங்க என்னடி நக்கலா நான் போய் உங்களை நக்கல்லாம் பண்ணுவேனா தப்பு அப்படிலாம் பண்ணல வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு அம்மா உங்களை கூப்பிட சொன்னாங்க அம்மா டாடி வெண்ணையங்க சாரி டாடி அண்ணேங்க என்னடி என் ஃப்ரெண்ட் என்னமோ வெண்ணன்லாம் சொல்றான் அவன் வந்தா உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியும்ல தெரியும் அவன் தான் இப்ப எனக்கு பெரிய வில்லனே ஐயோ நான்லாம் போய் அப்படி நினைப்பேனாங்க அவர் டாடி என்னங்க அவரை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனாங்க டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சுங்க வெற்றி சாப்பாடு ரெடியா இருக்கு எனக்கு பசிக்குதுதான் ஆனா பாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு வேணும் அது கிடைச்சிருச்சுன்னா சாப்பிடலாம் வேறயா என்ன வேணும் எது வந்தாலும் சொல்லுங்க எங்களால அரேஞ்ச் பண்ணி தர முடிஞ்சா தந்துடும் என்ன வேணும் நீ கண்டிப்பா தந்தே ஆகணும் தர முடிஞ்சாலும் இல்ல கண்டிப்பா தந்தே ஆகணும் உங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுவும் ஃபேமிலியா வந்திருக்கோம் ஸோ நாங்க எது கேட்டாலும் நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் சரியா இப்ப நான் கேக்குறத கண்டிப்பா கொடுத்துறேன் என்ன இவன் பேச்சே சரியில்லை என்ன கேட்க போறான் அணுகுண்டா கேட்க போறான் சரி வேற எது கேட்க போது பொழுது பயப்பல சரி கேட்கட்டும் நம்ம வீட்டுல கிடைக்காததா என்ன கிடைக்கலன்னா என்ன தெருமுனையில இருக்க கடையில கூட வாங்கி கொடுத்துடலாம் வெற்றி நீ என்ன வேணுமே கேளு நம்ம மாமியார் கிட்ட சொல்லி நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன்
இது அத்தை மாமாலாம் கொடுக்க வேணாம், நீ தான் கொடுக்கும். உன்கிட்ட தான் இருக்கு, நீ கொடுத்தா போதும். அத்தை மாமாலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்டயா? இப்படி என்னமோ வெடி வச்சு பேசுது. உம், ஐயோ கடவுளே. உம், வெற்றி, என்னது? அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுவோம். அதான் ஸ்வீட்டை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு சாப்பிடலான்னு இருக்கோம். அதனால எனக்கு இப்போ ஸ்வீட் வேணும். அப்பா, ஸ்வீட்டா? அதுக்கு என்ன வெற்றி, எங்க வீட்டுல நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ வா. ஐயோ ஐயோ, இததான் நீ வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உனக்கு பாக்ஸ் பாக்ஸா கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். வா வா, நிறைய வச்சிருக்கோம். அதுவும் ஹோம்மேட் ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கு. வா வா, எங்க அம்மா ஸ்வீட் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட் பாத்துக்க. நீ ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா போதும், விடவே மாட்டேன். வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ம், ஆமாம்மா. இது வரைக்கும் அந்த ஸ்வீட்டை 2 டைம் சாப்பிட்ருக்கேன். எதிர்பாராத சமயத்தில் கிடைச்சிருச்சோம். இப்போ எதிர்பார்த்து கேட்குறேன். அதை சாப்பிட்டதுலேருந்து அந்த டேஸ்ட்டு என்னை விட்டு போகல. அதனால இப்போவும் அது வேணும்னு கேட்குறேன். அந்த ஸ்வீட்டை நீ தான் கொடுக்கணும். ஐயோ வெற்றி, நீ வா, நான் தானே கொடுக்கணும். எவ்வளவு வேணும்னு கேளு, எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பியா? ஐயோ வெற்றி, உனக்கு ஏதாவதுதான். நீ எவ்வளவு கேக்குறியோ, நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேனே. பேச்சு மாற மாட்டியே. சீ சீ சீ, சீ. எங்க பரம்பரையில கொடுத்த வாக்கு கொடுத்த பொருளையும் திருப்பி கேட்டதும் சரித்திரமே கிடையாது. உனக்கு நான் இப்ப வாக்கு கொடுத்துட்டேன், அதனால கண்டிப்பா அந்த வாக்கை மீற மாட்டேன். அதனால நீ தைரியமா வரலாம். வா வா வா. சரி, அப்போ எனக்கு அந்த ஸ்வீட்டை கொடு. அட வா வெற்றி, வெளியில வந்தா தானே கொடுக்க முடியும். இந்த ஸ்வீட்டை வெளியிலலாம் வாங்க முடியாது, ரூம்குள்ளே தான் வாங்க முடியும். சீக்கிரம் கொடு. ரூம் கொள்ளையா? நான் எடுத்துட்டு வரலையே. சரி வெயிட் பண்றியா, நான் போய் கொண்டு வரேன். ஏய் நில்லடி, நீ கொண்டெல்லாம் வருவேனா? உன்கிட்டயே இருக்கு, அப்படியே கொடு, நான் வாங்கிக்கிறேன். கேட்டியா? என்னது வெற்றி? நான் கேட்ட ஸ்வீட்டு உன் உதட்டுல தான் இருக்கு. உன் உதட்டால எனக்கு நீ கொடுக்கணும். அட போவி, இவ்வளவு நேரம் இவன் முத்தத்தை தான் ஸ்வீட்டு ஸ்வீட்டு சொல்லிட்டு இருந்தானா? கடவுளே, நான் வேற அள்ளி அள்ளி கொடுப்பேன், நீ போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, பையப்புள்ள எவ்வளவு கேடியா இருக்கு. ஆனா இவனுக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இவ்வளவு வாட்டி தெரியாம கொடுத்தது போய் இப்ப தெரிஞ்சு என்கிட்ட கேக்குறியோ? மகனே, ஒண்ணு நான் வேற ஒருத்தனை விரும்புறேன்னு சொல்லியும் என் பின்னாடி சுத்துறது பத்தாது, என்கிட்ட லவ்வா சொன்னது பத்தாதுன்னு இப்ப முத்தம் கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. ஒண்ணு எதுவும் பண்ண முடியலையே. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, ஓடிடணும். அப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து ஓட முடியாது. என்ன மனசுக்குள்ள பேசுனது இவன் கரெக்டா சொல்றான். ஐயோ, என்ன பண்றது இப்போ? ஒன்றும் பண்றதுக்கலாம், நான் கேட்டது கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும். நானும் அமைதியா வந்து சாப்பிடுவேன். எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ஸ்வீட் வேணும். நீ வேற 2 டைம் தெரியாம கொடுத்துட்டியா? அது என்னன்னு தெரியல, எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சா, மறுபடியும் வேணும்னு எனக்கு கேட்குது. அதான் இனிமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இப்போ சாப்பிட போறேன் இல்லையா, எனக்கு இந்த ஸ்வீட் வேணும். அதுவும் என் மாமியார் வீட்டிலே கிடைக்குதுன்னும் போது எனக்கு இன்னும் லக்கு தானே. சரி டைம் வேஸ்ட் பண்ணாத, எனக்கு ஒரு பசிக்குது. சீக்கிரமா ஸ்வீட்டை கொடு. வெற்றி, என்ன விளையாடுறியா? இங்க பாரு வெற்றி, நீ ரொம்ப என்கிட்ட லிமிட் கிராஸ் பண்ணிட்டு போற. நான் எதுவும் பேச மாட்டேங்கிறேன், உனக்கு திட்ட மாட்டேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறதுனால நீ என்கிட்ட ரொம்ப எல்லாம் மீற. இதெல்லாம் தப்பு வெற்றி. இங்க பாரு, நீ சாப்பிடவா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் போறேன். ஏய், நில்லடி. என்ன ஓடிட்டா நான் விட்டு வேணும். இங்க பாரு, நான் கேட்டது எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சே ஆகணும். நான் விரும்புறேன்னு சொல்லிட்டேன், நீ இன்னும் லவ்வ சொல்லாம இருக்க. அதுக்காக நான் வெயிட் பண்ண முடியுமா? எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும், கொடு. வெற்றி, என்ன விளையாடிட்டு இருக்கேன்? இங்க பாரு வெற்றி, இவ்வளவு நேரம் நீ ஏதோ விளையாட பேசிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ இப்ப என்ன சீரியஸா பண்ணிட்டு இருக்க? இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்காத, எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். வழிய விடு, நான் போறேன். இப்ப நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்னை விரும்புற, எனக்கு நல்லா தெரியும். ஏய், நீ என்னை மட்டும் தாண்டி விரும்புற, அதுவும் எனக்கு தெரியும். சரி, இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம்.
எனக்கு வேணும், கொடு. வெற்றி, நீ ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்க வெற்றி. கையெடு, நான் போறேன். இங்க பாரு, நீ இப்படி நடந்துக்கிறத எங்க அம்மாவோ இல்ல உங்க அம்மாவோ பார்த்தோம் வீட்டுல பெரிய பிரச்சனையே வந்துடும். விடு வெற்றி. எப்பயோ தெரிய போறது, இப்ப தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம். இனி என்ன கல்யாணம் ஆன மாதிரி நமக்கும் ஆயிடும்ல. அப்புறம் நான் எதுக்காகவும் எங்க அலைய வேண்டியது இல்லைனா எனக்கு எல்லாமே தன்னால கிடைச்சிடும்ல. வெற்றி, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி என்ன விரும்புறேன்னு சொல்லி என் பேரை சுத்திட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கலாம். கையெடு வெற்றி, நான் போறேன். அடி, இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியணும். நீ என்னதான் விரும்புற, என்ன மட்டும்தான் விரும்புற. இது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். சும்மா உன்னை ஏமாத்திட்டு இருக்காத ப்ளீஸ். ரொம்ப ஆசையா கேட்குறேன், ஒன்னே ஒன்று கூட. 2 தடவை தெரியாம கொடுத்தேன், இப்ப தெரிஞ்சு கொடுன்னு கேட்குறேன் ப்ளீஸ். வெற்றி, நீ எல்லாமே போயிட்டு இருக்க. இங்க பாரு, கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வச்சுக்காத. ஃப்ரெண்டா பழகிட்ட மேலதான் இவ்வளவு தூரம் அமைதியா வாயில சொல்லிட்டு இருக்க. கையெடு, எடு கைய. ம், கேட்டாலாம் கிடைக்காது, நானா தான் எடுத்துக்கணும். ஏய், நான் உன்னை விரும்புறேன், நீயும் என்ன விரும்புற. இப்ப நான் இது கேட்கறது தப்பானு எனக்கு தெரியும். ஆனா என் கண்ணு முன்னாடி நீ சுத்திட்டு இருக்கியோ, என்னால சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலதான் ஐம் சாரி. வெற்றி, இங்க பாரு வெற்றி, நீ தப்பு பண்ற. கையெடு வெற்றி, நான் போறேன். சொன்ன கேளு, என்ன விடு வெற்றி. நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணு முன்னாடி இருக்கியோ, என்னால எதுவும் பண்ணாம இருக்க முடியலடி. ஏய், நானும் எவ்வளவு நேரம் தெரியுமா கண்ட்ரோலா இருக்கேன். சாரி, சாரிடி அபி. வெற்றி, தப்பு பண்ணாத வெற்றி, சொன்ன கேளு. இங்க பாரு வெற்றி, நீ பண்றது ரொம்ப தப்பு. என்ன விடு, விடுடா. சாரிடி, நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பரவாயில்ல, தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல. குளத்தில் பொரிய நீ வதச்ச அடி தெக்கு மர காடு பெருசுரா சின்ன தீ குச்சி வசரோ சிறுசுரா அடி தெக்கு மர காடு பெருசுதா சின்ன தீ குச்சி வசரோ சிறுசுதா ஒரு தீ குச்சி விழுந்து பிடிக்குதடி கருத்தேக்கு மர காடு வெடிக்குதடி உசுர போகுது உசுர போகுது. ஐயோ வெற்றி, விடு என்ன. நான் மட்டும்தான் அது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சொல்ல வந்ததை சொல்லிடு. ஹாய். ஹாய். போடா, இப்படி வாயை திறந்துட்டான். ஆனா எதுக்கு இப்ப பயப்படுறேன்னு எனக்கே தெரியல. அம்மா கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஏதாவது சீச்சே, அண்ணன் பையன் போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்கான். நம்ம மாலு அது வந்துமா இப்ப இல்லம்மா, நாளைக்கு நாளைக்கு நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசணுமா. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ தாராளமா சொல்லு, கண்டிப்பா நான் கேட்பேன். உனக்கு எதனா பண்ணணும்னாலும் கண்டிப்பா பண்ணுவேன், என்ன நம்பலாம். சரியாடா? ம், ஆமாம்மா. கிளம்புறேன்டா. சாரி, அம்மா வந்துட்டாங்க. அதான். ம், புரியுது. கண்டிப்பா நம்ம நாளைக்கு பேசலாம். ரொம்ப நேரம் வெளியில் நினைக்காத, சீக்கிரம் உள்ளவா. அதான் அம்மா இருக்கே பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன. இங்க பாரு, எப்படியாவ ஜிங்கு ஜிங்குன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு உள்ள வந்தாலும் வந்த வேகத்துல அவளை வெளியில துரத்த வேண்டியது ஏன் கடமடி. அதை நான் பண்றேன். அந்த இடத்துல நீ தாண்டி இருப்ப, கவலைப்படாத. ஐயோ அம்மா,